ஒன்று தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் தான் இன்றைக்கி தியான வசனம். த விஸ்டம் ஆஃப் ஃப்ளீயிங் அப்படின்னு போட்டிருக்கு. இங்கேருந்து தப்பிச்சு ஓடி போயிடுறது, அதோட ஞானம் என்ன அப்படின்ற மாதிரி ஒரு வித்தியாசமான தலைப்பாக இருக்குது. அது படிங்க. ஒன்று தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டு பறந்து ஓடிவிடு. நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. எவற்றை விட்டு ஓட வேண்டும் அப்படின்னு போட்டிருக்கு. எவைகளை எல்லாம் விட்டு ஓட வேண்டும், அது முந்தின வசனத்தில் போட்டிருக்கு. இந்த உலகத்தை விட்டு, உலகத்தில் உள்ள 3 விஷயங்கள் என்ன, அவற்றை விட்டு ஓடி போய்விடு, இல்லைன்னா விட்டு மாட்டி சிக்கி சின்னாமணம் ஆயிடுவ அப்படின்னு அர்த்தம். இந்த உலகத்தில் உள்ள 3 விஷயங்கள் என்ன? கண்களின் இச்சையும், மாம்சத்தின் இச்சையும், ஜீவனத்தின் பெருமையும். நியூஸ் பேப்பர் படிக்கிறீங்களா? டெய்லி நீ படிக்கிறியா? டெய்லி நியூஸ் பேப்பர் படிக்கணும். ஞானம் நமக்கு முக்கியம். நடக்கிற குற்றச் செயல்கள் அத்தனையும் எதனால் நடக்கின்றன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து மிக தெளிவாக சொல்லிவிட்டார். கண்களின் இச்சையும். அதனால தான் பெருவாரியான குற்றச் செயல்கள் பாருங்கள். ஜீவனத்தின் பெருமையும் மாம்சத்தின் இச்சையும். இதனால தான் அத்தனை பெருமையும் நடக்குது, அத்தனை குற்றச் செயல்களும் நடக்குது. பாருங்கள், நியூஸ் பேப்பரில் அப்படியே டெய்லி நடக்கக்கூடிய குற்றச் செயல்கள். நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டு ஓடி போயிடு, தெரிச்சு ஓடி போயிடுமா. அதான் தெரிச்சு ஓடி போகிறது தான் ஃப்ளீயிங்னு அர்த்தம். கிட்ட கூட நிற்காத, அதை கண்டுட்டுன்னா பறந்து விடு அப்படின்னு அர்த்தம். There are times when running away is a mark of cowardice. ஒரு காலத்தில் ஓடுனானா, இங்கேருந்து தப்பிச்சு ஓடிட்டானா என்ன அர்த்தம்? கோழை. யோசேப்பு என்ன பண்ணா? சரியான செப்ப பையங்க அப்படின்னு, ஏய் செப்பையா நீ அப்படின்னு மெட்ராஸ் பாய்ச்சலில் கேட்பான்ல, அது மாதிரி யோசேப்பு பறந்து ஓடி போயிட்டான். எங்கே ஓடி போனான்? போத்திபாருடைய மனைவி கூப்பிட்றான், வா, என் புருஷன் சரியில்லை, நீ ரொம்ப அழகாக இருக்க, இந்த சொத்து பூரா என்னுடையது தான், நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழ்வோம், என் புருஷனை கொண்டு போடுவான், அவன் சரியில்லை, நம்ம சந்தோஷமாக இருப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னான். அவன் பறந்து ஓடியே போயிட்டான். ஐயோ, என்னுடைய தேவனுக்கு முன்பாக நான் இந்த குற்றத்தை செய்ய மாட்டேன், நான் என் ஓனருக்கு விரோதமாக செய்ய மாட்டேன், உங்களுக்கு நான் துரோகம் பண்ண மாட்டேன், எங்கள் அப்பா அம்மாவுக்கு துரோகம் மாட்டேன், அதெல்லாம் கிடையாது, என்னுடைய தேவனுக்கு நான் துரோகம் பண்ண மாட்டேன், ஓடி போயிட்டான். அதை நினச்சி அவங்களாம் என்ன சொன்னாங்க? கோலப்பையங்க, மனத்தைங்களாம் கிடையாது, ஏய் செப்ப அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதெல்லாம் கோழையாக நினைத்த காலங்கள் உண்டு. ஷுட் சச் அ மேன் ஆஸ் ஐ ஃப்ளீ ஆஸ்ட் நெகேமியா. அது மாதிரி ஒரு அவனை பழம் என்னைய ஓட சொல்கிறியா அப்படின்னு நெகேமியா தீர்க்கதரிசி கேட்குறான். பட் தேர் ஆர் அதர் டைம்ஸ் வென் ஃப்ளீயிங் இஸ் அ மார்க் ஆஃப் விஸ்டம் அண்ட் எ மீன்ஸ் ஆஃப் விக்டரி. ஆனால் இது மாதிரி தேவனுக்கு விரோதமான காரியங்கள்லேருந்து பறந்து ஓடி போய்வது, தேவனுக்கு பிடிக்காத காரியம் என்னமோ அதிலேருந்து ஓடி போயிடுங்க. தேவனுக்கு பிடிக்காத காரியத்தை நீங்கள் அணைச்சிக்கிட்டே இருக்காதீங்க. ரொம்ப எச்சரிக்கை உங்களுக்கு. உங்களுடைய வாழ்க்கை பாதிக்கப்படக்கூடியது எதுலேருந்து பாதிக்கப்படும்? தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்வதிலிருந்து பாதிக்கும். இறைவனுக்கு விரோதமான காரியங்கள் என்ன? தெளிவாக போட்டார். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் தெளிவாக போட்டிருக்காரு இல்லை? 21ஆம் வசனத்தில் என்ன போட்டிருக்கார்? மாம்சத்தின் கிரியைகளாவன விபசாரம், வேசித்தனம், களவு, சண்டைகள், வைராக்கியங்கள், கோபங்கள், பகைகள் எல்லாம். நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டு ஓடிப்போயிடு, கிட்ட நிற்காத அப்படிங்கிறார். But there are other times when fleeing is a mark of wisdom and a means of victory. Joseph fled when his master's wife tempted him. அப்போ யோசேப்பு ஓடிவிட்டான். And David fled when King Saul tried to kill him. அவன் எதிர்த்து போராடி இருக்க முடியும், ஆனால் தேவனுடைய மனுஷன் மேல் நான் கை வைக்க மாட்டேன் என்று ஓடிவிட்டான். The word flee that Paul used in 1 Timothy 6:11 does not refer to literal running, but to Timothy is separating himself from the sins of false teachers. போலியான மத போதகர்கள் இருக்கிறார்கள். அங்கே திருப்பனந்தாள் ஒரு மத போதகர் இருக்கார். அவர் என் ஃப்ரெண்டு, எங்கள் கூட வேலை பார்க்குற ஒருத்தர்கிட்ட சொல்கிறார் ஓப்பனாக. அவர் என்ன சொல்கிறார் பாருங்கள், நானும் முன்ன ஆப்டோமெட்ரிஸ்டாக தான் இருந்தேன், ஆனால் அதோட இதில் நல்ல வருமானம் வருதுன்னு இதுக்கு வந்துட்டேன் அப்படிங்கிறது. போதகம் பண்ணுவதிலும் சபை ஊழியத்தை நடத்துவதிலும் அந்த வேலையோட எனக்கு இதில் நல்ல வேலை வந்திருக்கு, வருமானம் வருது, அதனால் நான் இதை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். எப்பேற்பட்ட சாட்சியை இவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். இந்த மாதிரியான அவர்களிடத்துலேருந்து தப்பிச்சு ஓடிடுங்க அப்படிங்கிறார்.
himself from the sins of false teachers. This echoes the admonition in 1 Timothy 6:5. From such withdraw yourself. இது போன்றவர்களிடத்திலிருந்து நீ விலகி ஓடிரு. Not all unity is good and not all division is bad. இதான் கடவுளுடைய மக்களோட நம்ம சேர்ந்துருக்கணும்னு எல்லாம் சேர்ந்துருக்கிறதும் ஒன்றும் நல்லது கிடையாது. அதே மாதிரி இது போன்றவர்களிடத்திலிருந்து பிரிந்து வாழ்வது ஒன்றும் தப்பு கிடையாது அப்படிங்கிறார். Sometimes a servant of God should take a stand against false doctrine and godless practices and separate himself from them. சில நேரங்களிலே நம்ம என்ன பண்ணோம், இது மாதிரி தவறாக போதனை நடத்துபவர்களிடத்திலிருந்து தேவன் இல்லாத பழக்க வழக்கங்களிலிருந்து அண்ட் செப்பரேட் ஹிம்செல்ஃப் ஃப்ரம் தெம். இப்போ சர்ச்செல்லாம் யூத்லாம் போய் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, சர்ச்சு டெக்கரேஷன் பண்ணுறாங்க. எப்போ அந்த சாயங்காலம் 6 மணிலேருந்து நைட்டு 12 மணி வரைக்கும் டெக்கரேஷன் பண்ணுவாங்க. டெக்கரேஷன் பண்ணிவிட்டு அந்த மூலையில் உட்காந்து மது அருந்தி கொண்டிருப்பார்கள். இறைவன் இல்லாத பணிகள் அத்தனையும் வேஸ்ட். இறைவனுக்காக நாங்கள் செய்கிறோம் சொல்லிட்டு இறைவன் இல்லாத பழக்க வழக்கங்களையெல்லாம் நீங்கள் செய்கிறீங்களா? நீங்கள் செஞ்சு வேஸ்ட்டு. உங்களெல்லாம் வைக்கிறதுக்கு 4 வேலைக்காரங்களை கூட்ட ஆளுக்கு 500 ரூபா சம்பளம் கொடுத்துட்டா ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். நீங்கள் போய் இறைவனை தேடுங்கள். இந்த யூத்து போய் சர்ச்சை டெக்கரேஷன் பண்ணுறது, இந்த தலைகளை நிற்கிறேங்கிறதுலாம் இறைவன் அற்ற செயல்கள். அதுக்கு தனியாக ப்ரொஃபஷனல்ஸ் இருக்காங்க. இவனுங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்து இவனுங்களுக்கு செலவு பண்ணுற காசை ஒரு ப்ரொஃபஷ்னல் கிளீனர்ஸ் டெக்கரேட்டர்ஸ் கொடுத்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக 2 ஹவர்ஸில் முடிஞ்சிடும். சபையும் ஒழுங்காக இருக்கும். உள்ளபடி நிறைய சபைகள் கேடுகட்டு போகிற காரணம் இவனுடைய முன்மாதிரியை பார்த்து அடுத்து வர்றவனும் இவனை பின்பற்றி போவான். அதான் அவர் சொல்கிறாரு, சம்டைம்ஸ் a servant of God should take a stand against false doctrine and godless practices and separate himself from them. He must be sure, however, that he acts on the basis of biblical conviction and not because of a personal prejudice or a carnal party spirit. ஆனால் நீங்கள் செய்யும்போது உள்ளபடியே நம்முடைய வேதாகமத்திலே என்ன சொல்லியிருக்கிறார்களோ, இறைவன் என்ன நமக்கு கற்பித்திருக்கிறாரோ அதன்படி செய்ய வேண்டும். தனிப்பட்ட விருப்பு வெறுப்பினாலோ அல்லது உங்கள் உலக பிரகாரமான உங்களுடைய சங்க ஐக்கிய கூட்டங்களை நான் இவனை சேர்ந்தவன் நான் அவனை சேர்ந்தவனே நீங்கள் போகக்கூடாது. இறைவன் என்ன சொல்லுகிறார் அதன்படி நீங்கள் நடங்கள். அப்போ இதில் பிரிவினையோ சேர்ந்திருக்கிறதோ எதுவுமே இல்லை. இன்றைக்கி இறைவன் என்ன சொல்கிறாரோ அதான். இன்றைக்கி கேடாக நடப்போம், நாளைக்கு நல்லவனாக இருக்கலாம். இன்று நல்லா இருக்கிறவன் நாளைக்கு கேடானவனாக மாறலாம். எந்த நேரத்தில் யார் என்ன நிலைமையில் இருப்பாங்க நமக்கு தெரியாது. செப்பரேஷன் விதவுட் பாசிட்டிவ் growth becomes ஐசோலேஷன். அப்போது நம்முடைய சபைக்கும் நம்முடைய சொந்த வாழ்க்கைக்கும் வளர்ச்சி இல்லாமல் ஒருவரை விட்டு பிரிந்து போவது என்ன ஆகுது, தனிமையிலே நாம் போய் சிக்கிக்கொள்வதாக ஆகிறது. We must cultivate these graces of the spirit of our lives, or else we will be known only for what we oppose rather than for what we purpose. இதை சொன்னாலே எது பேசிட்டு இருப்பாங்க அப்படிங்கிற நிலைமைக்கு போயிடுவீங்க. ஆனால் இறைவனுடைய சொற்படி நீங்கள் நடக்கும்போது உங்களுடைய சாந்த குணம் எல்லாருக்கும் தெரிந்திருக்க கடவுது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ என்னென்னு ஒரு தவறான விஷயம் நடக்கும்போது ஏடா அறிவு இருக்கா, இறைவனுக்கு விரோதமாக நடந்துட்டுருக்கீங்க செருப்பால் எடுப்பேன் அப்படிலாம் சொல்லக்கூடாது. என்ன சொல்லணும், உங்களுடைய சாந்த குணம் எல்லாருக்கும் தெரிந்திருக்க கடவுது. அதான் அந்த வசனம் என்ன சொல்லுது, பட் யூ மேன் ஆஃப் காட் flee from all this and pursue righteousness, godliness, faith, love, endurance and gentleness. நீங்கள் இப்படி தான் சபையிலே இருக்க வேண்டும். நீங்கள் எந்த நல்ல காரியத்திற்காக இவற்றிலிருந்தால் பிரிந்தீர்களோ அதை அவர்கள் என்ன பண்ணிடுவாங்க, உங்களுக்கு எதிராக மாற்றி விடுவார்கள். நீங்கள் உங்களுடைய நிலைப்பாட்டிலே நில்லுங்கள். இறைவனோடு உங்களுக்கு தனிப்பட்ட உறவு இருக்க வேண்டும். இந்த வேதாகமம் என்ன சொல்லுகிறதோ அதன்படி செய்யுங்கள். வேதாகமம் சொல்கிறபடி தான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன பண்ணுறான், நான் பவுலை சேர்ந்தவன், நான் அப்போலோவை சேர்ந்தவன். பவுல் சொல்கிறதாங்க கரெக்டு, அவன் பைத்தியகாரத்தனமாக பேசிகிட்டு இருக்கான். பவுலா உங்களுக்கு அந்த சிலுவையில் தொங்குனா அதான் அவர் கேட்குறார். இயேசு கிறிஸ்து என்னையா சொன்னார், தலையாகி அவருக்குள் நாம் எல்லாரும் ஐக்கியமாக இருக்க வேண்டும் அப்படின்னு தான் அவர் சொல்கிறார். சம்திங் டு பாண்டர். வென் have you heard to flee from false doctrines? How did you do this? எந்த நேரத்திலே பொய்யான இந்த உபதேசங்களிலிருந்து நீங்கள் விலகி ஓட வேண்டி இருந்தது? எப்படி நீங்கள் ஓடினீர்கள்? இப்போ நம்ம பொய்யா ஒருத்தர் போதகம் பண்ணுறாரு, ஒரு ஐயர், ஒரு போதகமாறு, ஒரு யூடியூப்பில் வர வீடியோ. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உடனே நீங்கள் என்ன பண்ண, எந்த ஆவியையும் சோதித்து பாருங்கள்.
ஆண்டவரே இவர் சொல்வது சரியா, நான் என்ன செய்யட்டும் அப்படின்னு ஒரு கேள்வியை பரிசுத்த ஆவியானவரிடத்தில் கேளுங்க. அவர் உங்களை வழி நடத்துவார். அந்த அளவுக்கு தெளிவாக தேவனுடைய வசனம் நம்மிடத்தில் இருக்கிறது. இது சரியா, இது தவறா, அவர் நன்மை இன்னதென்றும் தீமை இன்னதென்றும் கண்டித்து உணர்த்துவார். ரொம்ப சிம்பிள். ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். நீங்கள் எதை கேட்டாலும் உடனே அவர் பதில் சொல்ல காத்திருக்கிறார். நீங்கள் எதையுமே ஏற்றுக்கொள்ளாதீர்கள். அவரிடத்துல கேட்டுக்கிட்டே இருங்க. ஆண்டவர் இவர் இப்படி சொல்கிறாரு, என் மனசுக்கு அது ஒன்றும் ஒத்து போக மாட்டேங்குதே, உங்களுடைய வசனம் வேறு மாதிரி சொல்லுதே, நான் என்ன நடந்துக்கணும், இந்த போதகத்தை குறித்து நான் எப்படி செய்ய வேண்டும்னு கேளுங்க. அருமையான வழிநடத்தலை ஆண்டவர் தருவார். ஆகவே இப்பேற்பட்ட போதகங்களிலிருந்தும் பொய்யான போதகங்களிலிருந்தும் இன்றைக்கி இல்லை, இன்றைக்கி நேற்று இல்லை, பவுல் காலத்திலே இயேசு கிறிஸ்து உயிரோடு இருந்த காலத்திலே பொய் பேச ஆரம்பிச்சிட்டானோ. பச்சை மரத்திற்கே இவைகளை செய்தார்கள் என்றால் பட்ட மரத்திற்கு என்ன செய்ய மாட்டார்கள்? எல்லாவற்றை பார்க்கலும் மனுஷனுடைய இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாக இருக்கிறது. எப்படியாவது உங்களை திரட்டி உங்கள்கிட்ட காசை பிடுங்கி அவன் பெரிய ஆள் ஆகணுன்றது அவனுடைய நோக்கமாக இருக்கிறது. அதனால் நீங்கள் இவைகளை விட்டு ஓடிவிடுங்கள் என்பது தான் என்னுடைய சிந்தனை. சரியா?